ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். போன ஒரு 3 ஆடியோ வீடியோவில் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நிறுவனம் ஜமோரோ நிறுவனம் வந்து ஒரு முழுக்க ஒரு இ-காமர்ஸ் வலைத்தளம், சரிங்களா? அப்போ அதில் வந்து மாரோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆடியோ வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு நம்ம நிறுவனத்துடைய அனைத்து விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ நம்ம நிறுவனம் கொண்டு வரக்கூடிய ஆன்லைனில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும், அதாவது நம்ம வீடுகளுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், கிராசரி ஐட்டம், அதாவது அரிசி, பருப்பு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அந்த ஷாப்பிங்கில், சரிங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முழுக்க முன்னே இருந்த ஆடியோ வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தயவு செஞ்சு கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோ பாயிண்ட் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? ஸோ மாரோ பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மாரோ பாயிண்ட் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே வந்து பிட்காயினை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 2008, 2009 காலகட்டங்களில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு கையடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலவரத்தில் பாருங்களேன். ஸோ பிட்காயினோட வளர்ச்சி, டிஜிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு கரன்சியோட வளர்ச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 35 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா கொடுத்தா தான் அந்த பிட்காயினை நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம இப்போ இருக்கோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரியான டெக்னாலஜிக்கு உண்டான சிஸ்டம் தான் மாரோ பாயிண்ட் சிஸ்டம், சரிங்களா? மாரோ பாயிண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 மேட்ரிக்ஸ் பிளானில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? அது வந்து 20 நிலைகளில் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குது. நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளான்லேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான்லேயும் வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய மார்க்கெட்டிங் பிளான்லேயும் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 64 லட்ச ரூபா நம்மளுக்கு வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எது மூலமாக அவங்க கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜமோரோ அப்படிங்கிற நம்ம நிறுவனம் இ-காமர்ஸ் சைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருள் மூலமாக அவங்க வந்து மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஐயா, நான் வந்து கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளான்லேயும் இல்லைங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான்லேயும் இல்லைங்க. ஸோ நான் எப்படிங்க இதை வந்து வாங்கிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடி போட்டிருந்து ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த மாரோ பாயிண்ட்ஸோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அது இன்றைக்கே கிடச்சிரும் அப்படின்னாலாம் நம்ம நினச்சோம்னா அது ஒரு முட்டாள்தனம், சரிங்களா? அதை வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிட்காயினோடைய விலை எந்த அளவுக்கு இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரோ பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாரோ பாயிண்ட்ஸோட விலையும் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் 30 ரூபா இருக்குது, சரிங்களா? அதை நம்ம எப்படி வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும்னா, நம்ம இந்த ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது இ-காமர்ஸ் சைட்டில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக இதை வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும், சரிங்களா? இன்னும் ஒரு வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த மாரோ பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அதனுடைய அதிசயம் என்னங்கிறது, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாரோ பாயிண்ட் சிஸ்டத்தை ஒரு இன்கம்காக இதை கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானமாக இதை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இதை வந்து பயன்படுத்துகிறப்போ அவங்களுக்கும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? மாரோ பாயிண்ட்டை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து புரிதல் இல்லாதனால தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி கொடுப்பாங்க, இதை கொடுக்க முடியுமா, இவ்வளோ பணத்தை அவங்களால கொடுக்க முடியுமா, இது எப்படி கொடுப்பாங்க, நம்ம கட்டக்கூடிய இந்த பணத்துக்கு அவங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் காத்துக்கணும். அதாவது டிஜிட்டலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போது நாணயங்களும் வரப்போகுது, சரிங்களா? அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு வந்து நாணயங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும், டிஜிட்டல் கரன்சியாக மாறிட்டு வருது, சரிங்களா? அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகிறப்போ இதையும் வந்து ஒரு டிஜிட்டலான ஒரு விஷயமாக கொண்டு வரப்போ இது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த வருமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மாரோ பாயிண்ட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ 30 பைசாவில் ஆரம்பித்து 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். அது 20 நிலைகளில் நமக்கு வருமானமாக கிடச்சிட்ருக்கும். இது வந்து தலைமுறை தாண்டி நமக்கு வந்து இந்த வருமானம் கிடைச்சிட்ருக்கும், சரிங்களா? ஒரு மாரோ பாயிண்ட்டில் நம்ம ஐடி போட்டிருக்கோம் அப்படின்னம்னா நம்மளுடைய
டோட்டலாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2,50 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு வந்து இதில் வருமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த மாரோ பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க நிறுவனம். ஜொமேட்டோ நிறுவனம் அப்படிங்கிறது ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பக்காவாக அவங்க வந்து சரியாக அதை வந்து கட்டமைச்சு இந்த விஷயங்களெல்லாம் கட்டமைச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள சொல்கிறீங்க, இது வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஓடி போகக்கூடிய எந்த கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய இடங்களில் குடோனை போட்டோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளைகளை துவங்க இருக்கிறாங்க. இன்னும் வெகு சில நாட்கள்லேயே. சரிங்களா? அதாவது வெகு சில மாதங்கள்னு நான் சொல்லலை, வெகு சில நாட்கள்லேயே இதை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்னிவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. நம்ம பார்க்கவே முடியாத ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கார்னிவலில் நம்ம பார்க்க முடியும், அந்த பொருட்களை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான விஷயத்தை தான் மாரோ பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. மாரோ பாயிண்டில் இன்னொரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வாலெட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு வாங்க முடியாது, ஒரு லோன் வாங்க முடியாது. ஆனால் நம்ம நிறுவனம் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க, அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியாதேன்னு நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அதை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் கிரெடிட் வாலெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் வாலெட் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 10,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் கிரெடிட் வாலெட் கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் வாலெட்டை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் 30 நாள் வரைக்கும் நம்மளுக்கு தவணைக்காலம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 10 நாளில் நம்ம அந்த பணத்தை கட்டிக்கணும். ஸோ நம்மளால் பணத்தை கட்ட முடியாது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம நிறுவனம் செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இ வாலெட் கார்டை வந்து இ கிரெடிட் வாலெட்டை வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு கார்டு மூலமாக இணைக்கிறாங்க. அது பேர் தான் பார்த்திங்கன்னா மாரோ விங்ஸ் கார்டு. இந்த மாரோ விங்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்களும், ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்களும் இதை வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணுங்க. அது வாங்கியிருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானத்தை நம்ம எடுக்க முடியும். அது வாங்குறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான விலை தாங்க. 200 ரூபா நம்ம கட்டி அந்த மாரோ விங்ஸ் கார்டை நம்ம வாங்கிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க நிறுவனம். அந்த 200 ரூபா கட்டினோம் அப்படின்னம்னா அதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய அடுத்த தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோ ஆடியோவில் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்க.